ரிஷிவந்தியத்தில் தவறான முகவரியை கொடுத்து போலி நகையை அடகு வைத்து பணம் பெற்ற தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சாந்தி என்பவர் கைது. போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள பாவந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் ரிஷிவந்தியத்தில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதியன்று ஸ்ரீதேவி கிராமத்தைச் சேர்ந்த ராஜா மனைவி சாந்தி என அறிமுகப்படுத்திக் கொண்டு 4 கிராம் எடை கொண்ட தங்க மோதிரத்தை அடகு வைத்து 22,000 ரூபாய் பணத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஐயனார் அந்த மோதிரத்தை அடகு வைக்க கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் வங்கிக்கு எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு ஊழியர்கள் மோதிரத்தை சோதனை செய்தபோது போலி மோதிரம் என தெரிய வந்தது. இதனால் பதற்றமடைந்த ஐயனார் ஸ்ரீதேவி கிராமத்திற்கு சென்று அடகு வைத்த சாந்தி என்பவர் குறித்து விசாரித்த போது அந்த முகவரி தவறானது என தெரிய வந்தது. இதனையடுத்து ரிஷிவந்தியம் காவல் நிலையத்தில் அடகு கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சாந்தியை தேடி வந்த நிலையில் ரிஷிவந்தியம் பெருமாள் கோவில் அருகே சாந்தி நின்று கொண்டிருந்தார். இதை பார்த்த அடகுக்கடை உரிமையாளர் ஐயனார் சாந்தியை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். மேலும் அந்த பெண்ணிடம் விசாரணை செய்தபோது தருமபுரி மாவட்டம் தோமள்ளநல்லி கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவரின் மனைவி சாந்தி என்பது தெரிய வந்தது. மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தில் போலி நகை அடகு வைத்து பணம் பெற்றது தொடர்பாக ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து ரிஷிவந்தியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சாந்தியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.